தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா இலவசங்கள். இலவசங்கள் இன்னைக்கு தமிழக அரசியல்ல அனைத்து கட்சிகளும் இலவசங்களை வாரி 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 வழங்கியிருக்கு. திமுக பார்த்தீங்கன்னா 1000 2000 ஆக்கியிருக்காங்க. அதே அதிமுக 2000 ஆக்கியிருக்காங்க. புதுசாக இன்னைக்கு களத்துக்கு வந்த டிவிகே விஜய் அவர்கள் 2500 அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதற்கு மாற்றாக ஒரு கட்சி, தமிழக இந்திய வரலாற்றிலே ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் இலவசம் இல்லை, இலவசத்திற்கு என் மக்களை கையேந்தும் நிலையில் வைக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா போல்டா கெத்தா களத்தில் நிற்கிறார். ஆனால் அவரும் ஒரு இலவசத்தை, முக்கியமான 3 இலவசங்களை அறிவிச்சிருக்கார். அந்த 3 இலவசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிர் தேவையான கல்வி, மருத்துவம், நீர், இது 3ம் இலவசமாக என் மக்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு படித்தவருக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். இலவசத்துக்கு கையேந்தி நிற்க என் மக்களை விட மாட்டேன். அவங்களுடைய தேவையை அவங்கள பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு ஒரே கட்சி இந்திய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றில்ங்கிறத விட உலக வரலாற்றிலே ஒரு கட்சி அறிவிச்சிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. ஆனால் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? நான் ஒரு வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் மக்கள் நிலை என்ன, மனநிலை என்னவா இருக்கு? நான் களத்தில் போய் பார்த்த வரலையும், கிராமப்புறங்கள் தோறும், கிராமங்கள்லேயும் மக்கள் இலவசத்தை பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டல. இதெல்லாம் யாருப்பா கேட்டா? கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒருத்தரை சந்தித்தேன், அவங்க சொன்ன நிகழ்வை உங்களுக்கு முன்வைக்கலான் இருக்கேன். என்னென்னா, ஒரு வயசான பாட்டியம்மா அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், இதெல்லாம் யார் தம்பியும் என்கிட்ட கேட்டாங்க, நாங்களாக கேட்டோம். நான் இன்னைக்கு 15 வருஷமாக இந்த இடத்துல குடியிருக்கேன், இதுக்கு ஒரு பட்டா கொடுங்கன்னு கேட்குறேன், அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதை கொடுத்து நான் என்ன தம்பி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம என்னன்னா, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மக்களுக்கு என்ன தேவை? ஏன்னா தலைவன் என்பவன் தாய்க்கு இணையானவன், தாயை போன்று இருக்கணும் தலைவன்னா. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் குழந்தைக்கு என்ன தேவைப்படும், எப்போ சாப்பிடும், எப்போ வயிறு வலிக்குதா, பூச்சி கடிச்சிருச்சா, வண்டு கடிச்சிருச்சா அப்படிங்கிற விஷயத்தை ஏன் அழுவுது, எல்லா விஷயமும் ஒரு தாய்க்கு தான் தெரியும். அதை போல தலைவன், தாயை போல தலைவன் தமிழக அரசியல் இன்னைக்கு யார் இருக்கான்? யாராவது ஒரு நபர்? ஏன்னா தாயை போல தலைவன் தப்பான விஷயத்தை செய்யவே மாட்டான். இன்னைக்கு பெண்ணுரிமை பேசுவாங்க, பெண்ணுரிமை பேசுவாங்க, இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும்பாங்க, நிறைய பிலாசபிலாம் பேசுவாங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் எதுவும் செய்யல. பெண்ணுரிமை பேசுகிற அனைத்து கட்சிகளும் செய்யாத ஒன்றை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. என்ன செஞ்சிருக்கு? அப்படி என்ன செஞ்சிருச்சு? 117 பெண்களுக்கு இப்போ நடக்கிற சட்டமன்ற தேர்தலில், வர்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் 117 பெண்களுக்கு, 117 ஆண்களுக்கு, இதில் ஒரு திருநங்கை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் வெற்றியை பதிவு செய்யவில்லை. ஆனால் வாயளவில் பேசாமல் செயல்படுத்துகிற திறன் இருக்குல்ல, அதுவே சரியான இதுதான். இப்போ நான் என்கிட்ட காசு பணம் இல்லை, ஆனால் நான் அதுக்காக குளிக்க மாட்டேன், நான் சுத்தபத்தமாக இருக்க மாட்டேன், டீசெண்டாக வெளில போக மாட்டேன். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழாக இருந்தாலும் குளித்து குடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான், காசு இருந்தால் நான் டீசெண்டாக இருப்பேன், இல்லைன்னா நான் இப்படி தான் அழுக்கோடு இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம எப்படின்னா, இருக்கோ இல்லையோ நம்மளுடைய வேலைகளை சரியாக செஞ்சால் தான் சரியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள் ஏதாவது செய்தான்னா இல்லை, நாங்கள் தான் பெண்ணுரிமையை முன்னிறுத்துகிறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அனைத்து கட்சியும் சொல்லுது. ஆனால் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்காது. எனக்கு சரியான கவுண்டிங் தெரியல. திமுகவில் 18ன்னு நினைக்கிறேன், அதிமுகவில் 19 20 தெரியல, டிவிகேவில் 23 பெண்களுக்கான கொடுத்த சம உரிமை, பெண்ணுரிமையை காக்கிற கட்சிகள் இது. அப்போ எல்லாமே இங்கே பேச்சு அளவில் தான் இருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வராத கட்சி நாங்கள் இப்படியெல்லாம் செய்வோம், இன்னைக்கு தெரு தெருவா ஊர் ஊராக போயிட்டு படம் போட்டு காட்டுறாரு. இங்கே அரசியல் என்னவா இருக்குது?
70 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சியினுடைய அரசியல் என்னவா இருக்குன்னா, நீங்கள் பாவாடைக்குள்ளே போனது, நீங்கள் பால்டாயில் குடித்தது, இதுதான் அரசியல். மக்களுக்கு தேவையான மக்கள் அரசியல் பாவாடைக்குள்ளே போனதும் பால்டாயில் குடித்ததுமா தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அரசியல் அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முதிர்ந்த தலைவர், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் எவ்வளவுலாம் தரந்தாழ்ந்து, ஒரு சின்ன பையன் பேசுகிறாரு, ஓகே, அண்ணன் உதயநிதி பேசினாங்க, அம்மா பேசுகிறாங்க, தப்பு தான். இதை கண்டிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவாக இருக்கிற ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஐயா ஸ்டாலின் இதை கண்டிக்கணும். தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது, அரசியலில் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு கண்டிச்சிருக்கலாம். அவரும் கண்டிக்க மாட்டார். ஏன்னா இங்கே அரசியல் என்னவா இருக்குன்னா, சில விஷயங்கள் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை உருவாக்கும். ஏன்னா என் மக்கள் எப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி பிரச்சனை இருக்குது அவ்வளோதான், நாளைக்கு அதை மறந்துடும். ஏன்னா அடுத்த தேவைகள் இருக்குது. இன்றைக்கி உணவு, கல்விக்கான கட்டணங்கள் எல்லாம் நிறைய சுமையை வந்துருச்சு மக்கள் மத்தியில். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை யார் பார்ப்பாங்க? இன்றைக்கி எப்படி என் வீட்டில் உல கொதிக்கும்? இவனுங்க பேசுகிறான், நான் கேட்டுட்டு உட்காந்தோன்னா இன்றைக்கி நான் வேலைக்கு போகலன்னா எனக்கு எப்படி வருமானம் வரும்? அந்த மனநிலையிலேயே போயிட்டு. ஸோ அப்போ அப்படியே வச்சுருந்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதையே பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா, நீ அப்படி எனக்கு தெரியாதா, இந்த குழாயடி சண்டைலாம் நடக்கும் பார்த்துருப்பீங்க. அப்படி தான். ஏன்னா குழாயடி சண்டையில் பல உண்மைகள் வெளில வரும். அதேமாரி தேர்தல் வந்தால் யார் யார் என்னென்ன 2 பேரும் என்ன பண்ணாங்க 70 ஆண்டுகளில் பண்ணதை மாற்றி 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 நீங்கள் இவங்க ஆலங்குளம் என்னாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க, அஜித்குமாருமா. ஸோ அப்போ நீ ஒன்று பண்ண, நான் ஒன்று பண்ணுவேன். நீ அண்ணா யூனிவர்சிட்டின்னா இவங்க என்ன பண்ணுவோம், பொள்ளாச்சி. இதுதான் இவங்க அரசியல். இவங்கெல்லாம் மாறுவாங்களான்னா சத்தியமாக மாற மாட்டாங்க. அப்போ எப்படி தான் தமிழக அரசியல் மாறும்? எப்படி, யார் தான் மாற்றுறது? யார் கையில் இருக்குது? ஒரு நல்ல அரசியல் அமைக்கிறது யார் கையில் இருக்குது? மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. நாம் வெறுமனே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே எதுவும் சரியாயிடாது. இதை மக்களாகிய நாம தான் புரிஞ்சிக்கிட்டு சரியான முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த 23 அடுத்த மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நீ செலுத்தின வாக்கை வச்சு அவங்க யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க யாரை போய் உக்காரணும், யார் நமக்கு வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நாம தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அதை நம்ம செய்கிறோமானா இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுத்தால் என் மக்கள் வாக்களிச்சிருவாங்க. இங்கே நம்ம அண்ணன் விஜய் அவர்களை நம்ம ரொம்ப இதாக தரந்தாழ்த்தி பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்னா, ரசிகர் கூட்டம்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறோம். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரசிகர் கூட்டம்னு சொன்னால் திமுகவில் அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க யார்? திமுக அண்ணா திமுகவில் இருக்கிற நபர்கள் யார்? ரசிகர்கள் இல்லையா? எந்த தப்பு நடந்தாலும் என் ஓட்டு திமுகவுக்கு தான், நான் 70 ஆண்டாக நான் திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவர் யார்? ரசிகர் இல்லையா? ரசிகர் தானே. ஸோ அப்போ ரசிகர், அவங்களும் ரசிகரை உருவாக்கி வச்சு, இன்னும் இந்த ரசிகர் கரவேட்டி போட்டிருப்பார், கரத்துண்டு போட்டிருப்பார் கழுத்தில் எங்கே போனாலும். அதே இதை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் விஜயும் வராங்க. ஏதோ மாற்றா சொல்கிறாங்களான்னா இல்லை. நீ 2000 நான் 2500, நீ பெண்களுக்கு நான் தாய் மாமா சீரு, தாலிக்கு தங்கம், இதெல்லாம் அண்ணன் சீமா சொல்கிற மாதிரி ஒரு காப்போன்னு தாலி வாங்கி கட்ட முடியாதவனுக்கு நீ தாலியை கொடுத்து அந்த பொண்ணை வச்சு எப்படியா வாழ்வான்? அவன் எப்படி வாழ்வான்? தமிழ் சாதி சொந்தங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. தெளிவானதை தேர்வு செய்யுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் வைக்கிற அரசியலில் உங்களுக்கு என்ன முரண்பாடு இருந்தாலும் உங்கள் தொகுதியில் இருக்கிற வேட்பாளரை நேராக அணுகி கேட்கலாம். இதை செய்வேன்னு சொல்கிறியே, எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கான தெளிவான விளக்கத்தை இல்லை. உங்களுக்கு இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இங்கே சொல்லுங்கிறது சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம். போன தர வாக்குறுதிகளை கொடுத்தது திமுக அரசு செஞ்சிருச்சா? கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? கேட்கறது இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இதை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா இந்த டயாலிசிஸ் சென்டருக்கு மிஷின் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான வீடியோவை நான் அடுத்த இதில் பதிவிடுறேன். இது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னா ரொம்ப லாங்காக போனாலும் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி விட்ருவீங்க. ஏன்னா ஏன்னா என் மக்களுக்கு எப்படின்னா கருத்து சொன்னால் பிடிக்காது. காமெடி பண்ணணும், இல்லை ரீல்ஸ் போடணும், இல்லை எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி துண்டு பண்ணி போட்டுடணும். அதை பார்த்து அவன் அப்படி தான், அவன் சரியில்லை. உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்துங்க. இன்றைக்கி தமிழகத்தில் தமிழர்கள் எப்பயுமே அறிவார்ந்த சமூகம்னு சொல்கிறாங்க. அந்த அறிவார்ந்த சமூகம் ஏன் இப்படி அறிவிழந்த சமூகமாக போதையில், இல்லை திரை போதை, இல்லைன்னா மது போதை,
இப்படியே போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து செயல்படுங்க. இந்த வாய்ப்பு திரும்ப வராது. ஒரு தடவை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும். நம்ம புலம்பி 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 எதுவுமே ஆக போகிறதில்ல. இப்போ நீங்கள் தப்பான ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா திரும்ப 5 ஆண்டுக்கு புலம்பிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. அவங்க காசு கொடுத்து வாங்கிடலாங்கிற நம்பிக்கையில் தான் இருக்க போகிறாங்க. பணம் தான் ஜெயிக்கும்னா என் தமிழ் சாதி சொந்தங்களை மாற்றவே முடியாது. அவங்கள யாராலையும் மீட்கவும் முடியாது. அப்போ முருகன் வந்தாலும் மீட்க முடியும். தயவு கூர்ந்து சரியானதை தேர்ந்தெடுங்க. நம்ம இன்றைக்கி ஒரு செருப்பு எடுக்க போனோம்னாலுமே 1000 கடையில் ஏறி இறங்கணும். ஒரு புடவை எடுக்கிறதுக்கு 1000 கடையில் ஏறி இறங்கணும். இதுக்கெல்லாம் ஏறி இறங்குற நாம மிஞ்சி போனால் செருப்பு 3 மாதம் வரும், சேலை வந்து ஒரு 6 மாதம் வரலாம். இல்லை அப்படி இப்படி வச்சுக்கிட்டு அப்பப்போ கட்டினாலும் ஒரு வருஷம் வரலையும் கட்டலாம். இதுக்கெல்லாம் ஏறி இறங்குற நீங்கள் 5 வருஷம் அவங்களுக்கு கீழே நம்ம வாழ போகிறோம். அவங்க நம்மளை ஆள போகிறாங்க. அவங்கள சரியானவங்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஒரு நிமிஷம் யோசித்து சிந்தித்து தெளிவான முடிவை எடுக்கணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் சில கருத்துக்களை பார்ப்போம்.